நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த இடங்கள் இருக்கு. அந்த இடத்தினுடைய பேரை சொன்னாலே அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஈரக்கொலை நடுங்கி போயிடும். அப்படிப்பட்ட அமானுஷங்கள் நிறைந்த இடங்கள் பத்தி தான் இந்த வீடியோ. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் தான் கரிகாட்டுக்குப்பம். 2004 சுனாமிக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு சொர்க்க பூமியா இருந்துச்சு. ஏகப்பட்ட மக்கள், ஏகப்பட்ட குழந்தைகள் எல்லாருமே பேசி சிரிச்சு சந்தோஷமா ஜாலியா இருந்த இடம் தான் இப்போ அமானுஷங்களும் பயமும் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கு. 2004 சுனாமி இங்க இருக்கக்கூடிய வீடுகளை செதைச்சு, இங்க இருக்கக்கூடிய வாழ்வியலை அழிச்சு, இங்க இருக்கக்கூடிய மக்களை பயந்து ஓட வச்சது. இங்க மர்மங்கள் மட்டும் கிடையாது, ஆத்மாக்களும் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அங்கங்க தென்படுற உடஞ்சு போன படகுகள், இடிந்து போன வீடுகள், கிழிந்து கந்தலா கிடக்கிற துணிகள் வரைக்கும் எல்லாரையுமே பயமுறுத்தக்கூடிய இந்த இடம் யாருமே தனியா போறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு. கரிகாட்டுக்குப்பம். நீங்க அங்க போயிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததாக காலை நேரத்துல இவ்வளோ ரம்மியமா இருக்கக்கூடிய இந்த இடம் தான் அடையாறு பெசநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளூ கிராஸ் ரோடு. இங்க இவ்வளோ அழகான செடிகள், கொடிகள், மரங்கள்னு இப்போ இருக்கிற மாதிரி நைட்ல இருக்காது. ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னா பக்கத்துல யார் நிக்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு கும் இருட்டுன்னு இருக்கும். பகல்ல அழகா போத்தி இருக்கிற அந்த செடி கொடிகள் இருள் சூழ்ந்தப்போ அதுவே நரகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே இடத்துல நிறைய பேர் வெள்ளை உருவத்தை பார்த்ததாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த இடம் இரவு நேரங்கள்ல பயணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக டிமான்டி காலனி. திரைப்படத்துல பார்த்திருப்போம், ஆனா இந்த இடம் நிஜத்திலையும் திகில் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கு. கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அமானுஷங்கள், கேட்கக்கூடிய சத்தங்கள் அந்த ஒரு இடத்தையே திகிலா மாத்தி வச்சிருக்கு. இரவு நேரத்துல கூட இல்ல, பகல் நேரத்திலயுமே அந்த பங்களா பக்கம் போறதுக்கு நிறைய பேர் பயப்படத்தான் செய்யறாங்க. அந்த காலனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நடுங்கி போய் அந்த இடத்தை தாண்டி போறதுக்கு கூட யோசிக்க தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு பயத்தை மட்டுமே திணிச்சு வச்சிருக்கிற டிமான்டி காலனி அமானுஷங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. அடுத்ததாக தொப்பூர் கணவாய். தமிழகத்துல இருக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய ஒரு சாலை வழி பாதைனா தொப்பூர் கணவாய். ஏகப்பட்ட கொடூரமான ஆக்சிடென்ட்ஸ், இதுல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ்ல இறந்து போறவங்க அதிகம், உயிர் பழைச்சவங்க கம்மி. அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஆத்மா இருக்கா, பேய் இருக்கா, இல்ல ஏதாவது இந்த ரோட்டுக்கு பில்லி சூனிய மாதிரி வச்சிருக்காங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா நிறைய பேர் இந்த ரோட்டோட அமைப்பு தான் ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணம், ஓட்டுநர்கள் ஜாக்கிரதையா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பேய் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல மட்டும் கிடையாது, பகல் நேரத்திலையும் இந்த ஒரு இடம் திகிலாத்தா இருந்துட்டு இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததாக பச்சை பங்களா. கொடைக்கானல்ல இருக்கு. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பரம்பரை ஆண்டு அனுபவிச்சு இறந்து மாண்டு போன ஒரு பங்களா தான் இது. கடைசியா இந்த வீட்டில் வாழ்ந்த பிரிட்டிஷ் ஃபேமிலி எப்படி இறந்து போனாங்கன்னு கூட தெரியாது. அவங்களுடைய சாவில் இருந்த மிஸ்ட்ரியை இன்னும் வரைக்கும் யாராலையும் சால்வ் பண்ண முடியல. அந்த ஏரியாவில் இந்த வீடு இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் குழந்தை அழுகிற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு. ஒரு வயசானவங்க அழுகிற மாதிரியும் கத்துற மாதிரியும் ஏகப்பட்ட சத்தங்கள் இந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. இந்த பச்சை பங்களாவை பார்க்கும்போதே திகிலா இருக்குன்னா இரவு நேரங்களில் லைட் இல்லாத நேரத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த தொகுப்புல பார்க்காத ஒரு சில அமானுஷங்களை கூட நீங்க பார்த்துருக்கலாம். அது என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.